சற்று நேரம் நான் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். யாராவது நீங்கள் தெளிவாக சத்தமாக வாசித்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். யோவான் 5 1 முதல் 9 வரை. யோவான் 5 6வது வசனம், சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? பிற்பகுதி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதை குறித்து தான் நாம் சற்று நேரம் தியானிக்கப் போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் மாலை வேளையில உமது சமூகத்தில் நாங்கள் வர தந்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு நீர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேற நாங்கள் உமர் பாதற்படையிலே வருகிறோம் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்றைய தினத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிடம் இந்த கேள்வியை கேட்குறாரு, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? நான் இந்த பேசேஜை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது அது 2வது வசனம் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. எருசலேமுக்கு அருகில் பெதஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்கிறது. அந்த இடத்துல அநேக சப்பானிகள், குருடர்கள், பல வியாதியஸ்தர்கள் எல்லாம் அந்த குளத்தின் அருகில் உட்கார்ந்துருப்பாங்களாம். அதாவது எப்போமாவது ஒரு தேவதூதன், அவன் எப்போ வருவான் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை குறித்தும் அவனுடைய ஹிஸ்டரியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, எப்போவாவது ஒருத்தன் வருவான், யாராவது கொண்டு போய் அங்கே யாராவது அவங்களாட்டு போனாலோ, யார் அந்த முந்தி போகிறாங்களோ அவங்க அதில் சொஸ்தம் அடைகிறதாட்டு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நம்ம இடத்துலையும் நாகர்கோயிலில் அக்காளுக்கு தெரியும், பெதஸ்தான்னு ஒரு குளம் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்க நேரம் எங்கள் வீட்டு பக்கம் பெதஸ்தா, அந்த குளம் ஒரு மாதிரிப்பட்ட சாக்கடை மாதிரிப்பட்ட ஒரு குளம். அதுக்கு அருகாமையில் ஹோம் சர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி முடவர்கள், பார்வை இழந்தவர்கள், வியாதியஸ்தர்களாக இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டு யாராவது உதவுவாங்களான்னு எல்லா வாரமும் நம்ம அந்த இடத்துல போகும் பொழுது நம்ம பார்க்கலாம். அந்த காட்சி தான் எனக்கு முன்னால் கண்களில் வந்தது. இந்த மனுஷனை நீங்கள் பார்க்குற நேரம் 38 வருஷம் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல இருக்கிறான்னா ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியில் அவன் அதே இடத்துல தான். யாராவது அவனுக்கு உதவுவார்களா? யாராவது இறங்க மாட்டார்களா? யாராவது ஒருத்தர் என்ன கொண்டு போக மாட்டாங்களா? இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய கஷ்டங்கள் இருக்கும் பொழுது யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா சொல்லிட்டு நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவர் அவன்கிட்ட என்ன கேட்டார்? நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ நான் எதிர்பார்த்தது என்னன்னா, அவன் ஒருவேளை ஆண்டவரே நான் சொஸ்தமடைய விரும்புகிறேன்னு அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அதை சொல்லலை. அவன் என்ன சொன்னான்? அவனுடைய கதைகள் என்ன நடக்கிறது என்று. நம் நிறைய இடங்களில் ஆண்டவர் நம்மிடம் கேட்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமே தவிர ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கொடுக்கறது கிடையாது. இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம் எல்லாம் எதில் இருந்தது? குளத்தின் மேல். அவன் எப்போதும் இந்த குளத்துக்கு அந்த தேவதூதன் எப்போ வருவான், எப்போ கலக்குவான், என்னை யாராவது கூட்டிகிட்டு போவாங்களா? ஆனால் அவனுடைய ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு குணமளிப்பார், ஆண்டவரால் கூடும் என்ற எண்ணங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த மனுஷனை குறித்து அவனுக்கு ஆண்டவருக்கு அவனை குறித்து அவனை அறிகிறவராய் அவர் இருந்தார். பல நேரங்களில் நமக்கு சில கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவோம், இல்லைன்னா நம்ம பாஸ்டரை கூப்பிட்டு உடனே ஜோம் பண்ணுவீங்களா பாஸ்டர். அது எதுவும் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய கஷ்டங்களுக்கு நாம் முழங்காலில் நின்று நாம் ஆண்டவரிடம் கதறி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். நாங்கள் சென்ட் ஜான்ஸில் இருக்க நேரம்
நாங்கள் வேலை இல்லாத இருந்த காலங்கள், அந்த நேரத்தில் அகஸ்டின் ஜெபக்குமார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜெம்ஸ் ஊழியத்திலிருந்து செயின்ட் ஜான்ஸுக்கு ஒருக்கா வந்திருந்தாங்க. அப்போது கூட்டம் முடிந்தவுடன் நான் ஃப்ரெண்டில் போய் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே நான் இப்படி வேலை இல்லாமல் இருக்கிறேன், நாங்கள் இந்தியாவுக்கு போகலான்னு இருக்கிறோம், இங்கே இருக்கலாமா போகலாமா, பிள்ளைங்க இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே குழப்பமாக இருக்குது, எனக்காக ஜெபிங்க அண்ணேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அண்ணே உடனே என்கிட்ட சொன்னாங்க, பொதுவாக நான் இந்த மாதிரி யாருக்கும் ஜெபிக்கிறதா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரன் இடத்துல நான் போய் ஜெபிக்க சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் தலையில் ஒன்றும் உன் மேலே கை வச்சு நான் ஜெபிக்க போகிறதில்ல, உன்னுடைய பிரச்சனை, நீ உனக்காக நீ ஜெபிக்க வேண்டும், நீ ஜெபித்தாயா? நான் ரொம்ப சோகத்தோடு அந்த ஒரு சைடில் அப்படி போய் நின்னேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் வந்தாங்க, வந்து ஒரு ஜெனரலாக ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. உமக்கு சித்தம் உண்டானால் இந்த மகன் எங்கே இருக்கணும் என்று நீ நினைக்கிறீரோ அந்த இடத்துல இருக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொன்னாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, கனடாலேயும் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஒருவேளை கடவுள் இங்கே இருப்பார், உன்னை இந்த இடத்தில் வைப்பாரானால் நீ கடவுளுக்காக நீ ஊழியம் செய்ய மறந்து விடாது என்று சொல்லி அண்ணன் கடந்து சென்றார்கள். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க நிறைய பேர், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டேலண்ட் கடவுள் கொடுத்துருப்பாரு, நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். சிலருக்கு பாட கொடுத்துருப்பாங்க, சிலருக்கு வேதம் பிரசங்கிப்பித்தல் கொடுத்துருப்பாங்க. அந்த தாளந்தை கடவுளுக்காக நாம் செலவழிக்க வேண்டும். இந்த மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொஸ்தமடைய விரும்புகிறாய்னா கேட்ட நேரத்தில் அவன் என்ன சொன்னான்னா, ஆண்டவரே இந்த குளத்தை கலக்கும் பொழுது என்னை உருவாக்க, ஆண்டவரே வந்து கேட்ட பொழுதும் நான் சுகம் அடைய வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை. பல இடங்களில் இந்த குளத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. குறுகிய நேரமானபடியால் நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானை குறித்து நாம் பார்க்கிறோம். நாகமான் கதை நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நாகமான் வந்து பலாக்கிரமணசாலின்னு சொல்லிட்டு வேதப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் ஒரு குஷ்டரோகியாய் இருந்தான். அவனுடைய குஷ்டரோகியத்தை அவனால் தீர்க்க முடியவில்லை. அப்பொழுது நாகமானுடைய வீட்டிலே அவனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக இஸ்ரவேல் நாட்டை சார்ந்த ஒரு பெண் இருந்தாள். அப்போ அவ சொன்னா, நீங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு நீங்கள் போவீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசிகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உன்னுடைய குஷ்ட ரோகத்தை மாற்ற முடியும் என்று நாகமான் உடனடியாக சீரியா ராஜாவிடமிருந்து சில நோட்டுகளை வாங்கிட்டு இஸ்ரேல் ராஜாவிடம் கடந்து சென்று சந்திக்க போனான். அப்பொழுது இஸ்ரேல் ராஜா என்ன சொன்னா, இவன் ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ண வந்திருக்கான் போல, நான் எப்படி இவனுக்கு சுகம் அளிக்க முடியும் என்று சொல்லி அவன் மிகவும் கோபம் அடைந்தான் என்று வேதப்பத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை எலிசா தீர்க்கதரிசி அறிந்தவுடன் எலிசா தீர்க்கதரிசி அவனை என்னிடம் வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்ப எலிசா தீர்க்கதரிசிட்ட நாகமான் போனவுடன் அவன் ஒரு வேலையாளை அனுப்பி அவன்கிட்ட சொன்னாரு, நீ யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொன்னார். உடனே அவனுக்கு 7 முறை எங்க சிரியா நாட்டில் இல்லாததா இங்கே இருக்க போது, அங்கே இல்லாத குளமா இங்கே இருக்க போது, நான் எதற்கு போக வேண்டும் என்று அவன் மிகவும் கோபம் கொண்டு திரும்பியவனாக இருக்கும் பொழுது அவனுடைய ஒரு ஊழியக்காரன் போய் அவன்கிட்ட சொன்னான், ஒருவேளை இது ஒரு பெரிய காரியமாக இருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவோ, இது ஒரு சிறிய காரியமாக இருந்தால் ஒருவேளை நீர் அதை செய்திருந்தால் உமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னவுடன் நாகமான் கீழ்ப்படிந்தான். அதே வண்ணமாக நாகமான் அந்த இடத்துல போய் யோர்தான் நதியினை ஸ்நானம் பண்ணவுடன் வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். நான் சொல்ல வருவது என்னன்னா, நாம் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் வசனங்களை வாசிக்கிறோம், வசனங்களை தியானிக்கிறோம், சில வேளையில் நாம் மற்றவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறோமா, தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறோமா, அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு குளத்தை பற்றி நாம் காண்கிறோம். யோவான் அதிகாரம் 5வது அதிகாரம், யோவான் 9வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அதில் ஒரு குருடனை குறித்து அந்த இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வசனங்களில் இந்த மாதிரி இருக்கு, அப்பொழுது அவருடைய சீஷரில் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது நம்ம சில நேரம் ஏதாவது ஒரு வியாதிகளோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கஷ்டங்களோ நம்ம என்ன நினைப்போம், உடனே யாரோ ஒருவேளை நான் செஞ்ச பாவத்தினால நினைப்போம், இல்லை சில நேரங்களில் நாம் பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலே நினைப்போம். பாவம் சொல்றது எப்படின்னா,
அது உண்மைதான். யாராவது பெற்றோர்களோ நம் முன்னோர்களோ செய்த பாவம் இருந்தால் அதை தலைமுறை தலைமுறையாக நீடிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதே நேரம் நம் பாவத்தை அறித்து, வசனம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. நாம் பாவத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கும் பொழுது அதற்கு பிறகு நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருமென்றால், ஒருவேளை அந்த கஷ்டங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிற கஷ்டங்களாக கூட இருக்கலாம். நாம் நன்றாக ஜெபிப்போம், நன்றாக பாடுவோம், குடும்ப ஆராதனை ஆலயத்துக்கு செல்வோம், இருந்தாலும் நமக்கு சில நேரங்களில் சுகவீனங்கள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சில வேளையிலே அவர் அனுமதிக்கிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 22வது அதிகாரம் 31-32 நீங்க வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமைகளை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். எப்போதாவது சாத்தான் நம்மளை சோதிக்கும்படி வரும் பொழுது கடவுள் ஒருவேளை அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாலும், ஆனால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. எந்த கஷ்டங்கள் நம்ம குடும்பத்தில் வந்தாலும், நான் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தரிடம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அவனிடம் சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அவன் அந்த கதைகளை தான் சொன்னான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு என்ன சொன்னார் அவன்கிட்ட? அவன் சொன்னதை ஒன்றும் பெருசு அவன் பொருட்படுத்தல. அவருக்கு தெரியும் 38 வருஷமாக காத்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். இயேசு உடனே அவனை நோக்கி என்ன சொன்னார்? எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். Arise, take up your bed and walk. முதலாவது, நான் இருக்கிற இடத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய கெட்ட எண்ணங்களை அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இயேசு அவனை குளத்துக்கு போக சொல்லவில்லை. அவனுடைய நோக்கம் முழுவதும் குளத்தின் மேல் தான் இருந்தது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம சில நேரம் யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இங்கே போய் ஜெபிச்சா நமக்கு அற்புதம் நடக்கும், இங்கே போய் ஒருவேளை இந்த ரூமில் இந்த ஆங்கிளில் நான் இருந்து ஜெபிச்சேன்னா எனக்கு கடவுள் உடனே பதில் தருவார், அதிகாலையில் நான் எழும்பி ஜெபிச்சேன்னா கடவுள் எனக்கு பலவிதமான சில குழப்பங்கள் நம்ம மனசில் எப்பவும் இருக்கும். சில விதமான மூட நம்பிக்கைகள் நம் மனதில் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் கடவுள் அவனை குளத்துக்கு அவனை போக சொல்லவில்லை. அவனை உடனேயா என்ன சொன்னான்? நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். குளம் ரொம்ப முக்கியமில்லை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியிலே அவரை நோக்குகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இதற்கு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கலை பிரதர் கொஞ்சம் முன்னால் பேசும் பொழுது சில காரியங்களை குறித்து சொன்னார்கள். நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். மிக அழகான ஒரு வசனம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் எழும்ப வேண்டுமென்றால் நாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்லா காரியத்திலிருந்தும் நாம் வெளியிலிருந்து வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்களுடைய பாவ வாழ்க்கை உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் பண்ணுற தப்பு யாருக்கு தெரிய போகுது, யாருக்குமே இது தெரிய சான்ஸே கிடையாது.
ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை காண்கிற தேவன். நம்ம எந்த இடத்துல எந்த தவறுகள் செய்தாலும் தேவன் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிளஸ்ஸிங்ஸ் வர தடைப்பட்டு இருக்குமானால் நாம் நம்மை ஆராய்ங்க வேண்டும், நம்மை ஆராய்ந்து அறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்குமா ஆண்டவரே? கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து உங்களை மன்னித்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நீங்கள் கேட்கிற காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் அப்படி செய்தால் அதே அதிகாரத்தில் 22வது 23வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அன்பு வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எனவே நாம் இருக்கிற இடத்தில் இருந்து நாம் எழும்ப வேண்டும். கெட்ட குமாரன் கதை, த ப்ராடிகல் சன், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. இளைய மகன் என்ன சொன்னா, அப்பா எனக்கு எல்லாத்தையும் நீங்க தந்துருங்க. உடனே ஒருவேளை அந்த தகப்பன் சொல்லியிருக்கலாம், மகனே தேவையில்லாமல் நீ இப்பொழுது உனக்கு அது அவசியம் இல்லை என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூர தேசத்தில் போய் அவன் இஷ்டப்படி அவன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். அந்த நாட்டில் பஞ்சம் வந்துச்சு. அவன் வேலைக்காக தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பன்றியை மேய்க்கிறக்கூடிய ஒரு வேலை, அதிலும் பன்றிக்கு கொடுக்கிற ஒரு உணவு கூட அவனுக்கு உண்ண யாரும் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவன் கதற வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அப்போ தான் அவன் யோசித்து பார்க்குறான், என்னுடைய அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள், எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்ததென்று யோசித்தான். அந்த நேரத்திலும் அவன் என்ன செய்தான், அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். அந்த இடத்தை விட்டு அவன் எழும்பினான். நான் எழும்பி நான் என்னுடைய தந்தையின் இடத்திற்கு போக வேண்டும். எங்கே போனோன்னு நினச்சான்? அவனுடைய அம்மாவுடையோ அவனுடைய சித்தப்பா மாமா யாரையும் யோசிக்கல. அந்த வசனத்தில் மிக அழகாக தன் தகப்பன் இடத்திற்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவனுடைய தந்தையார் அவனை தூரத்தில் பார்க்கும் பொழுது ஓடோடி போய் அவனை கெட்டி முத்தி அரவணைத்து என்ன சொன்னாரு, கொளுத்த கன்றுகளை அடியுங்கள், என்னுடைய மகன் இறந்து போயிருந்தான், அவன் திரும்ப வந்திருக்கிறான் என்று சொல்லி மிக்க மகிழ்ச்சியுடன் அந்த தந்தையார் அவருடைய மகிழ்ச்சியை நாம் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் என்ன சொன்னாரு, உடனே விரல்களுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சைகள் எல்லாவற்றையும் கொண்டு கொடுங்கள்னு சொல்லிட்டு, நம்முடைய இது ஒரு உலக பிரகாரமான தந்தை செய்கிற, இதைவிட மேலாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பரம தந்தை, இந்த உலக பிரகாரமான தந்தை இவ்வளவு அன்பு கூற முடியுமானால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை எவ்வளவாக அன்பு கூறுவார் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை. எபேசியர் 6வது அதிகாரம் 14-17, எபேசியர் 6:14-17 என்ன சொல்லி இருக்குன்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திரவளாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் தேவ சமானமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதை பார்த்து இதை கம்பேர் பண்ணி நாம் வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுது பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். உலக பிரகாரமான தந்தை, அவனுக்கு உணவு, விரல்களுக்கு மோதிரம், பாதரட்சைகள். ஆனால் நம்முடைய பரம தந்தை, நாம் அவருடன் வரும் பொழுது, நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு அவரிடம் வரும் பொழுது சத்தியம் என்னும் கச்சை ட்ரெஸ், சத்தியம் என்னும் கச்சை, சமாதானம், விசுவாசம், இரட்சணியம், இது எல்லாவற்றையும் நமக்கு அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 61:3, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று
நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். 10வது வசனம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நாம் பரம தந்தையிடம் போகும் பொழுது அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, நாம் அனைவருக்கும் தேவை என்னவென்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நமக்கு உடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் நீதியின் சால்வை நமக்கு தருகிறார். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்தில் படித்திருக்கிறோம். 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தில் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது 430 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்ட போது, இதே அந்த 38 வருஷம் அவன் அந்த இடத்தை விட்டு எழும்பினது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்ட பொழுது அவர்கள் பல நன்மைகளை அவர்கள் கண்டார்கள். சங்கீதம் 114:1 இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷக்கார ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது, அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட போது, யாத்ராகமம் 3:7-8 இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறக்கினேன். நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் வரும் பொழுது, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் புறப்படும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் மட்டுமல்ல, நாம் பாலும் தேசம் ஓடுகிற இடங்களுக்கு அவர் நம்மை அழைத்து செல்ல வல்லவராயிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதே பாவத்தை உங்களுக்கு தெரிந்து அதே பாவத்தை நாம் செய்து கொண்டு இருப்போமானால், இந்த ராத்திரி வேளையில் நாம் ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்து, ஆண்டவரே நீர் அறிவீர் என்னுடைய பாவங்களை, என்னுடைய தடைகள், என்னுடைய அற்புதத்திற்கு ஏதாவது தடையாக இருக்குமானால், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாவது தடைகளாக இருக்குமானால், ஆண்டவரே நீர் அந்த தடைகளை மாற்றும் அப்பா, நான் உமது பாதகத்தில் வருகிறேன் என்று சொல்லி நான் ஜெபிப்போமானால், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எரேமியா 2:13 வசனம் இந்த மாதிரி சொல்கிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நாம் இந்த ராத்திரி வேளையில் ஜீவ தண்ணீரை நோக்கி செல்கிறோமா? சற்று நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். நமக்காக கல்வாரியிலே இரத்தம் சிந்தின தேவன், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நான் உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன், இருந்தாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்னார். ஒருவேளை நம்முடைய கடவுள் ஒரு செகண்ட் ஒருவேளை நம்மளை கைவிட்டாலும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை எப்பொழுதும் நமக்காக நம்முடைய நன்மைகளுக்காக எப்பொழுதும் அவர் பிரார்த்தனை செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார். கொல்கத்தா மலையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். நாம் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் ஒருவேளை பல 1000 தடவைக்கு மேலாக கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னும் ஒருவேளை நம்முடைய மனது நாம் மாறாவிட்டால், இந்த ராத்திரி வேளையிலே நாம் அவருடைய பாதப்படியிலே வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம்.